தமிழ்நாடு அரசின் நிறுவனமான ஆவின் நிறுவனமே தமிழ்நாட்டின் நகர்ப்புற பால் தேவையின் பெரும் பங்கை தீர்த்து வைக்கின்றது. அதிலும் குறிப்பாக சென்னையில் பால் விநியோகம் ஆவின் நிறுவனத்தை நம்பியே உள்ளது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஆவினின் பச்சை நிற பாக்கெட் பால் கிடைப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். வழக்கமாக அதிகாலை நேரத்தில் கிடைக்கும் ஆவின் பால் பாக்கெட்டுகள் பல பகுதிகளில் தாமதமாக வருவதால் நுகர்வோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அப்படி தாமதமாக வந்தாலும் சில இடங்களில் தேவையான அளவுக்கு பால் கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போன மாசம் எல்லாமே ரேட் ஏற்றிருக்காங்க. அதனால எல்லாமே இங்க ஆவின் பக்கம் தான் வராங்க சார். நம்ம இங்க விட்டா பொட்டி கடைக்கு தான் போகணும். பொட்டி கடை போனா எம்ஆர்பி தாண்டி தான் வைக்கிறாங்க. அது எந்த கவர்மெண்ட்டும் கேட்க மாட்டேங்குது சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி பால் வாங்க வரோம். சப்போஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக வந்தால் கூட நமக்கு இங்கே கிடைக்காம போயிட்டு, அது என்ன காரணம்? இன்னைக்கு கிடைக்கல அது காலி ஆகிடுதுன்றாங்க. வழக்கமாக இதுவாக இருக்கும். ஒரு சம்டைம் 12 o'clock வருவேன். அப்பயும் லோடு வரும்னாங்க, வராமல் 3 o'clock வரும் சம்டைமில். அதேபோல சில ஆவின் விற்பனை மையங்களில் காலை நேரத்திலேயே பால் பாக்கெட்டுகள் தீர்ந்து விடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் தினமும் ஆவின் பாலை நம்பியிருக்கும் குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்கள் தனியார் நிறுவனங்களின் பாலை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டை ஆவின் நிறுவனம் மறுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஆவின் நிர்வாகிகள், சென்னையில் ஆவின் பால் விநியோகத்தில் எந்த தட்டுப்பாடும் இல்லை என்றும் வழக்கம் போல விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆவின் நிலையங்களுக்கு நம்ம நேரடியாக சென்று பார்த்து அங்கு பால் வாங்க வந்தவங்க பொதுமக்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பினோம். பெரும்பாலான நபர்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு 5 வருஷமா அந்த இடத்துல பால் வாங்கும் பொழுது இப்போ சில மாதங்களாக பால் தட்டுப்பாடு நிலவுது. ஒரு 6 மணிக்கு மேல பால் வாங்க வந்தா கிடைக்கிறது இல்ல. அதுவும் பச்சை பால் ரொம்ப டிமாண்டா இருக்கு. இந்த பிரச்சனைகளை அரசு உடனடியாக தலையிட்டு நிவர்த்தி பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.